தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலன்னா விஜய் காணாம போயிருவாரு அப்படின்ட்டு தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நயினா நாகேந்திரன் திமுகவை வீழ்த்தணும்னா விஜய் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய ஆசை அதுவாக இருந்தால் அது அவருடைய தனிப்பட்ட ஆசை. ஆனால் அதற்கு தமிழக வெற்றிக் கழகம் பொறுப்பேற்காது. நாங்கள் அதுக்கு செவிசாய்க்க மாட்டோம். ஏன்னா கட்சியை நாங்கள் ஆரம்பித்தது எங்கள் தலைவர் அரசியல் திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி என்றும் நாங்கள் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறோம். மதத்தை முன்னிறுத்தி மக்களை பிளவுபடுத்தக்கூடிய பாஜக என்பது எங்களுடைய கொள்கை எதிரி. ஒன்றிய அளவில் நாங்கள் அவர் எதிர்க்கிறோம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாநில அரசில் நாம் ஈடுபட்டு இருப்பதனால இங்க இருக்கக்கூடிய மக்களாட்சி தத்துவத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம அரசியல் ரீதியாக கொண்டுக்கிறோம். ஏன்னா அவருடைய திமுகவை ஏன் அவருடைய கொள்கைகளை எதிர்க்கலையா அப்படின்னு கேட்டா, அவர்கள் முன்வைத்த திமுகவுடைய பல்வேறு கொள்கைகள் என்பது அவர் தான் திமுகவை உருவாக்குறாரு. அவர் உருவாக்கின பல்வேறு கொள்கைகள் என்பது பெரியாரிடம் இருந்தும் எடுத்தது. அதுல பலவற்றை நாம் எடுத்துக்கிறோம். அதனால அந்த வகையில் அவர்களை விமர்சிக்க மாட்டோம். ஆனால் அந்த கொள்கைகளை செயல்படுத்தக்கூடிய அரசியல் வடிவம் என்பது தவறானது.